இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நமது பேரவையின் இணையவழி கருத்தரங்கு 173வது வாரம் இன்று சிறப்பாக ஆடிப்பெருக்கு நன்னாளில் துவங்க இருக்கின்றது. இதற்கு வருகை தந்த அனைத்து பெரியோர்களையும் நிர்வாகிகளையும் வரவேற்று வணங்குவதில் மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக திரு மனோஜ்குமார், சிஆர்சி நெல்லூர் இயக்குனர், மருத்துவ மனவியல் உளவியாளர் இயக்குனர் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். சிறப்பு பேச்சாளராக பொறுப்பேற்று அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று நிகழ்வை தொடங்க கடமைப்படுகிறேன். இன்றைய நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக நிகழ்ச்சி நிரலை வாசிக்க வருகிறார் திருமதி டாக்டர் அபிராமி அவர்கள். இருக்காருங்களா? இல்லையே அபிராமி. Sir, we will invite Gobinath sir to. Yes, sir, yes, sir, yes, sir. திரு கோபிநாத் அவர்கள் நிகழ்ச்சி நிரல் வாசிக்க அவரை அன்போடு அழைக்கின்றேன். கோபிநாத் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 173வது வார இணையவழி கருத்தரங்கம் தேதி 3/8/2025, நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் மாலை 6:50 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நிகழ்ச்சி நேரில் இன்றைய நிகழ்ச்சியின் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாமி சுந்தரி அவர்கள், இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்பவர்கள் ஆடிட்டர் டிஏபி வரதக்குட்டி அவர்கள், தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாநில தலைவர் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், அரிமா டாக்டர் பி அத்தியண்ணா அவர்கள், துணைத் தலைவர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய நிகழ்வின் முன்னிலை வைப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், ஆலோசகர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி, மற்றும் ஆடிட்டர் சங்கராமன் அவர்கள், பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செயலாளர் அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி. இன்றைய நிகழ்ச்சியின் வரவேற்பை ஆற்ற உள்ளார் டாக்டர் ஜி மதன், பேராசிரியர் டாக்டர் ஜி மதன் அவர்கள், பேராசிரியர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய நிகழ்ச்சியின் பேரவையின் நோக்கவுரை ஆற்ற உள்ள டாக்டர் ஆர் சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் திரு மனோஜ்குமார் எஸ்பி, தலைப்பு மருத்துவ மனநலம் மனித வளம். திரு மனோஜ்குமார் அவர்கள் மருத்துவமனையில் உதவியாளராக இருக்கின்றார்கள், இயக்குனர் சிஆர்சி நெல்லூர். நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரை ஆற்ற உள்ள டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், துணை பொருளாளர் பேரவை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வரவேற்று வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி கூறி விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கோபிநாத் சார், மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றி சார். நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை பேச அன்போடு அழைக்கின்றேன் திரு டாக்டர் மதன் மோகன் அவர்களை. நன்றி சார், தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். A very warm good evening to each one of you who have joined our 173rd online meeting. நமது பேரவையின் 173வது இணைய வழி கருத்தரங்கம் இனிதே ஆரம்பித்துள்ளது. அதற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு சுவையான சம்பவம் ஆக்சுவலா, அது இந்த நீட் சம்மந்தப்பட்டது. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பொண்ணு வந்து நீட் எழுதியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க போல. அதாவது பொண்ணுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மா பேர் அமுதவல்லி. அண்ட் நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பொண்ணை விட அவங்க அம்மா அதிகமான மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க.
வாங்கி அவங்களுக்கு வந்து ஈஸியா மெடிக்கல் சீட்டு கிடைக்க போகுது. அமுதவள்ளி அவங்க பேரு. ஸோ ஒரு இனிமையான ஒரு சம்பவம். மாற்றுத்திறனாளி மற்றும் ஸ்டூடெண்டுடைய அன்னை. ஸோ இவ்வளவு வயது ஆகியும் அவங்க வந்து நீட்ல பாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல் கிடைக்க போகுதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் கொஞ்சம் சில சிரமங்கள் அங்கங்க இருக்கும். பட் சம்திங் விச் இஸ் ரிமார்க்கபிள் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேடி who is the mother of a student who is appearing for NEET. So that's something tremendous. So வயது தடையில்லை, வாழ்த்த வயதிலே வணங்குறேன் டீச்சர். டீச்சர் உங்கள்கிட்ட வாழ்த்து மனசாமி எதற்கும் தடையில்லை அப்படின்றதுக்கான அந்த அமுதவள்ளி ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். With that, let me start the welcome address. நம்மளுடைய இந்த 173வது வார கருத்தரங்கம் அதுக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய தலைவர் டிஏபி வர்துகுட்டி சார். ஆஸ் யூஷுவல் அ மேன் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவரை வரவேற்கிறோம். இன் ஆப்சன்ஷியா அவரால் கொஞ்சம் ஃபிசிக்கல் இல்னஸ் அப்படின்றதுனால வர முடியல. இன்னும் அவர் நிச்சயமா நம்ம கூட இருப்பார், நான் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அவரை வரவேற்கிறோம். இன்றைய கருத்தரங்கத்துக்கு நமக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய துணைத் தலைவர் நம்மளுடைய டாக்டர் அத்தியானா சார் ஃப்ரம் சேலம். ஸோ அவரை வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். அனைத்து மீட்டிங்கும் தவறாமல் வந்துடுறாரு, சீக்கிரமாக வந்துடுறாரு. And as usual with all the vigor and cheer, so he is always there with us. Welcome sir, it's nice to have you sir. Thank you sir. அடுத்தது நம்மளுடைய அடுத்த இனிய ஒரு 2 ஜாம்பவான்கள் நம்மளுடைய பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார், நம்மளுடைய காங்கிரிகேஷனுடைய அட்வைசர் அண்ட் சங்கர்ராமன் சார், நம்மளுடைய ஆடிட்டர் சங்கர்ராமன் சார், நம்மளுடைய காங்கிரிகேஷனுடைய ட்ரெஷரர். Just lovely to have some such eminent personalities in our congregation and share a meeting with us. That's something awesome. Welcome both of you gentlemen, and really we are privileged to have people like you with us. வருக சார், வருக சார், உங்க 2 பேரையும் வரவேற்கிறோம். அண்ட் அடுத்த கட்ட என்னுடைய இனிய நண்பர் சிதம்பரம் சார், ஆல்வேஸ் தேர், எப்போதுமே இருப்பாரு. எந்த வந்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுனா இருப்பார் நம்மளுடைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கம்யூனிட்டியை பற்றி ஏதாவது செய்யணுன்ட்டு. ஸோ அவரையும் வரவேற்கிறோம். அடுத்த கட்ட ஆட்கள் கோபிநாத் இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூலையும் வாசிச்சாரு. அவரையும் அடுத்தது என்னுடைய நண்பர் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அட்வொகேட் சுரேஷ். ஸோ இவங்களையும் வரவேற்கிறது மிகவும் பெருமை கொள்கிறோம். அண்ட் அடுத்த நம்மளுடைய முக்கியமான அங்கம், நம்மளுடைய மீட்டிங்கோடைய முக்கியமான அங்கம் அந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டேஷன், நம்மளுடைய சிவகாமி மேடம். ஸோ அவங்களையும் வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். அண்ட் எப்பொழுதுமே நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற கர்நாடகாவிலிருந்து நமக்கு செஞ்சு கொண்டிருக்கிற another friend of mine, excellent person, Sabha. Welcome Sabha, thanks so much for joining us. And அடுத்த ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க, இளங்கோவன், பகவதி, இருளப்பன், நிறைய பேர் இருக்காங்க. ஆல்வேஸ் கம்மிங், ஷேரிங் தியர் ஐடியாஸ். நம்மக்கிட்ட இருக்கிற என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து அடிக்கடி நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளோட பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். So they are always traveling with us. So we expect that they'll be keep traveling with us and get benefited. That is important. பயன் பெற வேண்டும், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து பயன் பெறுவார்கள் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஸோ அனைவரையும் வரவேற்கிறோம். அனைத்துக்கும் மேலாக இன்றைய சிறப்பு விருந்தினர் மனோஜ்குமார், சிஆர்சி நெல்லூர். So we welcome, a very warm welcome to you sir, Manoj sir. Something about psychological well-being, psychological health, எல்லாருக்குமே தெரியும், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஆரோக்கியமே சிறந்த செல்வம். ஸோ அந்த முறையில் இப்போ இந்த மன ஆரோக்கியம் அது வந்து இப்போ ரொம்ப முக்கியம். முன்பெல்லாம் அதை பற்றி யாரும் பேசுனதே கிடையாது. ஸ்லோ லேர்னிங் இதெல்லாம் யாருமே பேசுனது கிடையாது. அடிப்பாங்க போட்டு படிப்பாங்க. பட் நவ் we are having certain awareness. இதெல்லாம் இருக்கு, இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி
அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நிறைய நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அதற்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் உண்மையிலேயே நல்ல காரணம் தான். அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸோ we hope to have a mind-blowing session from Manoj Kumar sir. Hope that all of us will benefit. எல்லாருமே அவருடைய அந்த ஸ்பீச்ல இருந்து நமக்கு வந்து உண்மையான நல்ல சில தகவல்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து எந்த ஐயமும் இல்லை. ஸோ ஐ எம் வெல்கமிங் மனோஜ் குமார் சார் ஃபார் திஸ் செஷன். அண்ட் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்கிறோம். அண்ட் we are hopeful of having an excellent session today. சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆடி பெருக்கு, செல்வம் பெருகும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நாலேஜ் அப்படின்ற செல்வம் பெருகும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நாலேஜ், தட் வெல்த், ஆல் த நாலேஜ், அது வந்து இன்னைக்கு செஷன்ல நல்ல பெருகும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட just handing over the session back to our president who is running the show, Atyana sir. Back to you, sir. Thanks very much for the opportunity, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. மிக்க நன்றி. அழகாக எல்லோரையும் வரவேற்று மகிழ்வித்தமைக்கு மிக்க நன்றி. மதன் மோகன் சார் கூறியது போல திருமதி அமுதவல்லி அவர்கள் நீட் எக்ஸாம் மூலம் மருத்துவ கல்விக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தேர்வு பெற்றிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. தாயும் மகளும் பரீட்சை எழுதி இருவருக்கும் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இருப்பினும் தாய்க்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்வது கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை கூறி நிகழ்வின் அடுத்தபடியாக நமக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அன்புக்கும் பெருமைக்கும் உரிய அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கின்றேன். சார், ராமகிருஷ்ணன் இருக்காருங்களா? சார் அவர் ஜாயின் பண்ணிட்டோம் சார். வில் ஜாயின். ரைட் சார், ரைட். சங்கர் ராமன் சார் அவர் இல்லைங்க சார். சங்கர் ராமன் சார் அமர் சேவா சங்கம். He is also not there, sir. We'll start, sir. We'll go to objective. Yes, sir. Yes, sir. Correct. அடுத்தபடியாக நிகழ்வனுடைய நோக்க உரை வாசிக்க வருகிறார் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் ஏ சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர் அவர்கள். நன்றி அத்தியனா சார் for this nice opportunity. சார், வித் யுவர் பர்மிஷன், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கடந்த வாரம் வந்து நம்மோடு மாற்றுத்திறனாளர் உரிமைக்காக குரல் கொடுத்து இருந்த ஒரு சகோதரர் முருகானந்தன் சொல்லிட்டு திருப்பூர் தாராபுரத்தை சார்ந்த சகோதரர், அவர் வந்து மர்டர் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவருக்காக ஒரு நிமிடம் வந்து ஒரு மௌன அஞ்சலி இருந்துட்டு தென் வில் கோ சார். அத்தியனா சார். எஸ் சார், எஸ் சார். ஒரு நிமிடம் டாக்டர் சிதம்பரம் அவர்களுடைய கருத்துப்படி வழக்கறிஞர் முருகானந்தம் அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வழக்கறிஞர் நம்மை விட்டு பிரிகிறார் என்றால் உண்மையிலேயே இது வருத்தப்பட வேண்டிய ஒன்று. அதுவும் நம்ம இயக்கத்தில் உள்ளவர். அதற்காக நாம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய குடும்பம் சிறப்புற வாழ்த்தி அவருக்காக நாம் ஒரு நிமிடம் நினைவு அஞ்சலி செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே. அவருக்காக நாம் நம்முடைய இரங்கலை தெரிவித்து நினைவு அஞ்சலியும் செலுத்துகின்றோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். தொடர்ந்து திரு சிதம்பரம் அவர்கள் இன்றைய நோக்க உரையை வாசித்து சிறப்பு விருந்தினரையும் அறிமுகப்படுத்தி பேச அழைப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி 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 சார். தேங்க்யூ சார். நம் நோக்கோடைக்கு போவதற்கு முன்பாக இந்த 173வது வார இணையவழி கருத்தரங்கம் வந்து ஒரு ஒரு நிமிட இரங்கலோடு ஆரம்பித்ததுக்கான காரணம் நம்ம இது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரு முருகானந்தன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதி மன்றத்தில் வந்து தன்னுடைய சேவையை துவக்கி அவர் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த டிஎல்யூ என்னக்கூடிய லா நெட்வொர்க் வித்யாசாகரோட அங்கே இருக்கக்கூடிய ரைட் பேஸ்ட் மாற்றுத்திறனாளிக்கான ரைட் பேஸ்ட் அசோசியேஷனில் டைப் பண்ணி அவர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த 2022 இந்த பேரவையை வந்து நம்ம ஆரம்பிச்சது போல இணையவழி கருத்தரங்கம் நடத்தும் போது அவரோடும் தொடர்பு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் அவரோட தொடர்பு கொண்டு கோவிட் டைமில் வந்து நான் பேசிட்டு வரும்போது அந்த சகோதரர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்சி எஸ்டிக்கு தெர் இஸ் செப்பரேட் ஆக்ட், எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆக்ட் கொண்டு வரணும். அது வந்து தமிழக அரசினுடைய அசம்பிளியில் அது வந்து பண்ணாலும் அது வந்து நேஷனல் லெவல் கொண்டு போகலாம், அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பேசுவார் என்கிட்ட. சரி, இப்போ ஏற்கனவே ஆர்பிடபிள்யூ ஆக்ட்லேயே ப்ரிவிஷன்ஸ் இருக்கு சகோதரன் சொல்லும்போது கூட அவர் வந்து இல்லை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப பர்டிகுலராக சொல்லிட்டு வந்தார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உறவுகளில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சொத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சொத்தை ஒரு பறிக்கிற விஷயமா வந்து அவங்க நிறைய பேர் அவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க செயல்படுறாங்க. அதை வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு போராடிக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தோம்னா அவர் ஒரு வீல் சேர் டிபெண்ட், கொஞ்சம் நடப்பாரு. ஆனால் வந்து வீல் சேர் அந்த ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபியால பாதிக்கப்பட்டாருங்கிற மாதிரி அவர் எனக்கு சொன்ன தகவல்கள். அப்படியேப்பட்டவருக்கு அந்த நிலைமை என்ன நினைச்சு பாருங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து நம்ம வந்து உரிமை பத்தி பேசுறோம். நமக்கு வந்து நம்ம சொத்துன்னு வரும்போது நமக்கான அந்த அங்கீகாரம் எவ்வளோ பெரிய பெரிய போராட்டத்துக்கு இடையிலலாம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வரோம். ஒரு சொத்துன்னு இருக்கும்போது அதை கொடுப்பதில் கூட பார்த்தோம்னா வந்து கூட பிறந்த உறவுகள் வந்து பிரச்சனை பண்ணுதுங்கிறத விட அப்பா ஒரு வழி வந்த உறவுகள், அம்மா வழி வந்த உறவுகள் எல்லாம் அதை பற்றி ஏன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் நம்ம மாற்றுத்திறனாளிகள் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களை பார்வைக்கு விட்டுறேன் நான். இதுதான் இன்றைய நிலை இருக்குது. அது எல்லாம் நம்ம வந்து வென்றெடுக்கணும்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமை வேணும், யூனிட்டி இருக்கணும். யூனிட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து எதையும் நம்ம வென்றெடுக்க முடியும், பெற முடியும். அந்த அடிப்படையில் வந்து நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது அடிப்படையில் தான் வந்து பேரவை உருவாக்கி இருக்கிறோம். பேரவையானது ஒரு இயக்கமாக வளர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னன்னா ஒரு பேரவை வரும், இல்லை மற்ற அந்த அமைப்புகள் வரும், அவங்க வந்து அவங்க பின்புலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே நம்ம மேலே வந்து யாரும் ஒரு வசைப்பாடுதலோ இல்லாட்டி நம்ம மேலே வந்து ஒரு சொல்லடியோ கல்லடியோ வந்து விடாமல் இருக்கிறதுக்கான ஒரு உரிமை பாதுகாப்பு மாதிரி ஒரு இயக்கம் வேணும் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள் இடத்துல உங்கள் மனதில் விதைக்கிறேன் இன்னைக்கு. இது வந்து நம்ம வந்து நமக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ஏளனம் செய்வதோ இல்லாட்டி நம்ம வந்து மனதளவில் நம்ம வந்து காயப்படுத்துவதோ உடலளவில் காயப்படுத்துவதோ வந்து நடக்காம போகும். மனதளவு காயப்படுத்துறதுங்கிறது தினந்தோறும் வாழ்க்கையை ஆயிடுச்சு நமக்கு எல்லாருக்கும். அந்த மனதோறும் காயப்படுத்துறது மனதில் இருந்து வெளி வரணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து திரு மனோஜ்குமார் சார் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறோம். மனபலமே மனித வளம் அப்படிங்கிற தலைப்பு இது. சைக்கலாஜிக்கல் ஹெல்த் இஸ் அ வெல்த் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து டாபிக் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். நாம் வந்து பிரச்சனையில் இருக்கிற நமக்கு வந்து அது பிரச்சனை வந்து பிரச்சனையாக தெரியாது மற்றவங்க சொல்கிற வரையும். ஆகவே அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக கடந்து போயிட்டு இருப்போம், இல்லைன்னா அது வந்து வளர விட்டுட்டே இருப்போம். அது பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளால வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சிந்திக்கிற அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி இருக்கும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நம்ம மனோஜ்குமார் சாருங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வந்து நல்ல பழுத்த அனுபவம் உள்ள மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வு துறையில் நல்ல பெரிய அனுபவம். 15 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட், ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜிஸ்ட். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக என்ன ஒரு ரீஹாபிலிட்டேஷனில் அந்த குழந்தைங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மனோநிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டொமைன் அது. அந்த டொமைனில் வந்து ஒரு வல்லுநர் அவர்.
டெடிகேட்டட் பர்சன் சொல்லலாம். ஏன்னா சிஆர்சி தேவனகிரி, சிஆர்சி நல்லூர்ல இஸ் டைரக்டர் தேர். அதுக்கு முன்னாடி நிறைய நிறுவனங்கள்ல வந்து அவர் வந்து உதவி பேராசிரியராகவும் நிறைய ஆய்வாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட அவர் மோர் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வெரி குட் ஹியூமனிடேரியன் கமிட்டட் பர்சனாலிட்டி. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தோம்னா வந்து ஆக்சுவலாக இஸ் ஹேவிங் அனதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து அவர் விட்டுட்டு இன்னைக்கு வந்து சரி நான் வரேன் சார், நீங்கள் ரிசோர்ஸ் பர்சன் நீங்கள் இன்வைட் பண்ணதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ வில் கம் அண்ட் கிவ் மை பெஸ்ட் ஆஃப் மை கான்ட்ரிபியூஷன் சொன்னதுனால இதெல்லாம் வந்து வெரி ஃபியூ லீடர்ஸ் வில் பொசஸ் ஆல் திஸ் குவாலிட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேரவை ஐடென்டிஃபை பண்ணுற எல்லாருமே வந்து அந்த குவாலிட்டி இருக்காங்க. அதுலேயும் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இருந்த போதும் தட்ஸ் இட் செல்ஃப் லைக் 24/7 டைரக்டர்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் இருந்தும் இந்த அலோகேட்டிங் த டைம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் ஒர்க்குக்கு வந்து யூ வில் கோ ஆன் இஸ் ஓன் டு த ஃபீல்டு. ஒரு ஸ்காலர் அனுப்புகிறோம், ஒரு அதுக்கு நான் ஹையர் பண்ணக்கூடிய ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் அனுப்பணும் இல்லாமல் எங்கே வேணும்னாலும் அவர் ஓன் வெஹிக்கிள் கொண்டு போய் அந்த அந்த இன்வெஸ்டிகேட்டரோட போயிட்டு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இஸ் ஹைலி கமிட்டட் பர்சன். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு மறுவாழ்வுங்கிறது நமக்கு வந்து ஓரளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆகவே ஸோ we are welcoming Manoj sir for your valuable time and you are accepting our request and came over here to deliver a talk. ஸோ இது நம்ம மனோஜ்குமார் சாரை வந்து நமக்கு வந்து கண்டறிஞ்சு நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணவர் வந்து கனக சபாதி சார். கனக சபாதி எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுன்னு அவர்கிட்ட சார் பண்ணணும்னா அது வந்து அவர் வந்து சம் மெட்டலைஸ் தட் அண்ட் கிவ் ரிப்போர்ட் மீ சார், நீங்கள் சொன்னீங்க ஐ வில் ஃபினிஷ் தட். அதனால தான் பேரவை இன்னும் இயங்கிட்டு இருக்கு. ஒரு டாஸ்க் வந்து இல்லை சபா சார் கொடுத்தாவோ இல்லை இளங்கோ சார் கொடுத்தாவோ இல்லை மதன் மோகன் சார் கொடுத்தாவோ இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்லி கம்ப்ளீட் த டாஸ்க் அண்ட் அப்டேட் மீ. இதனால தான் வந்து நோ ஒன் கேன் இமேஜின் ஒரு 173 வீக்ஸ் வந்து சண்டே ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் வந்து ஃபண்டே இல்லாமல் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது எல்லா ரிசோர்ஸ் பர்சன் இந்த கம்மிங் வாலண்டரிலி வந்து இன்னும் சண்டே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா அது வந்து நம்மளுடைய அந்த அப்ரோச்சில் தான் இருக்குது. அந்த அப்ரோச் வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கிட்டுமே இருக்குது. ஒவ்வொருவராகிய நாமும் அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்து உங்கள் முன்னிலையில் வந்து பணியோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இது ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த மனபலம் மனித பலம் அப்படிங்கிறத பார்க்க போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மணி இஸ் லாஸ், நத்திங் இஸ் லாஸ், ஹெல்த் இஸ் லாஸ், சம்திங் இஸ் லாஸ், கேரக்டர் இஸ் லாஸ், எவ்ரிதிங் லாஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அதாவது பணம் பறி போடுச்சுன்னா அது வந்து பெரிய ஒரு இழப்பு கிடையாது, அது எப்படி சம்பாரிச்சிக்கலாம். அதே மாதிரி உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது அப்கோர்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஒரு வலியும் வேதனையும் இருக்கும், அதையும் ஓவர் கம் பண்ணிடலாம். ஆனால் கேரக்டருங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் கேரக்டராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து அவனுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அது வந்து ஏன்னா கேரக்டர் வந்து ஆல்வேஸ் இன்பில்ட் வித் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங். அது போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹியூமன் பீயிங்காக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அப்போது அந்த ஒரு கேரக்டர் பில்டிங்காக இருக்கட்டும், அந்த சைக்கலாஜிக்கல் வெல்னஸை வந்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோம்னாவே ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் ஊனமுற்றவங்க இந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பாங்க, இவங்க வந்து இந்த அளவுக்கு இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து கம்பராமாயணம் மகாபாரதத்திலிருந்தே நம்ம வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. அதே அந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படி நம்மளுடைய மனதை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்திக்கணும், என்னென்ன மாதிரி ஒரு 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 மன காயங்கள் ஏற்பட்டால் அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும், அதுக்கு என்னென்ன அரசாங்கத்தில் வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது, யாரெல்லாம் அணுகலாம், அதுக்கான ஹெல்ப்லைன் என்ன, எங்கெங்க சிஆர்சி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 சிஆர்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஒரு 10 நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் என்ஜிஓஸ் இருக்குது. இவங்க ஏதாச்சும் ஹெல்ப்லைன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மனநலத்துக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து நமக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கூடாது, we need to take it to other level, next level. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் ஒரு தேவையோடு தான் நம்ம இருக்கிறோம், ஒரு தேவைக்காக நம்ம வரோம். அந்த தேவையோடு கூட அந்த தேவையை பற்றி நம்ம பேச போகிறோம். தேவையை பற்றி பேசுறதுக்கு முன்பு இந்த விஷயங்களும் நம்ம வந்து வாங்கிக்கும் போது, இல்லைன்னா இது மாதிரி எக்ஸ்பர்ட் எல்லாம் நீங்கள் போய் அணுகணும், போய் பார்க்கணுன்னா நமக்கு தெரியாது. மெயினாக இவங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கிறாங்க,
மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வந்து மனோஜ்குமார் சார், கனக சபாபதி சார்லாம் வந்து தேர் ஒர்க்கிங் இன் தி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு வரலன்னா நமக்கு தெரியாது, யார் எங்க இருக்கான்னு தெரியாது, ஒரு ஒரு என்ன மாதிரி உதவிகள் அவங்க கிடைக்கும், என்ன மாதிரி திட்டங்கள் அங்க இருக்குதுங்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. ஆகவே இவ்வளோ வளங்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்காணாம இருக்கிற வளங்களை வந்து நம்ம பேரவை வாயிலாக மிகப்பெரிய அற்புதமான தலைவர்கள், குறிப்பா சொல்ல போனா வந்து டிஏபி சார், அத்தியண்ணா சார், சங்கராமன் சார், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார், அவங்களுடைய தலைமையில வந்து நாம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமா வந்து அது வந்து நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெல்த்தா வந்து நமக்கு வந்து சேருது. ஆகவே இத்தகைய ஒரு தொண்டை வந்து நம்ம பேரவை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேரவையில வந்து கேளுங்கள் தரப்படும்ங்கிறது வந்து கேட்டா மட்டும் போதாது, அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து ஒரே மூச்சா வந்து செயல்படணும். செயல்படும் போதுதான் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து இட்ஸ் இம்பாசிபிள்ங்கிறது எதுவுமே கிடையாது. நாம் வந்து அதுக்கு தொடர்ந்து வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ணோம்னா அது எல்லா வேலையும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பேரவையினுடைய வாராந்திர நிகழ்ச்சி தான். எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரையும் தெரியாது, சனிக்கிழமை வந்து வரும்போது ஐ வாஸ் திங்க் அபவுட் சண்டே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேற ஆல்வேஸ் டை அப் வித் ஒன் ஆஃப்டர் அனதர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மதன் சார் சொன்ன மாதிரி என்ன சொல்றாரு அவர், ஆக்சுவலா வந்து he himself committed for 24/7 for disability cause. இப்போ பிஜி டிப்ளமோ டிசபிலிட்டி ரீஹாபிலிட்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். 5 years MBA டிசபிலிட்டி ரீஹாபிலிட்டேஷன் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ கோச்சிங் ஃபார் பர்சனல் டிசபிலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறது மதன் மோகன் சார். அப்படி வந்து நாங்கள் வந்து எப்படி சண்டே வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, சாட்டர்டே சண்டே எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாட்டர்டே வந்து நம்ம நாளைக்கு ரிசோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமேன்னு சொல்லும்போது ஒரு நர்வஸ் ஆகி தென் வி ஆர் அப்ரோச்சிங் சம்படி. அது வந்து என்ன அப்படி அது அந்த அளவுக்கு நம்ம திங்ஸ் வந்து ரொம்ப வந்து இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். இவ்வளோ நெருடலுக்கு இடையில நம்ம வந்து இந்த மாதிரி ரிசோர்ஸ் பர்சனை வந்து ஆர்கனைஸ் பண்றோம். அந்த ரிசோர்ஸ் பர்சன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நவரத்னங்களா தான் வராங்க. நமக்கு வரக்கூடியவர் எல்லாருமே வந்து ஹைலி பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் பர்சன், கீப் ஷேரிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாம கொண்டுட்டு போகணும், நம்ம சமுதாயத்துக்கு கொண்டுட்டு போகணும். ஏதோ ஒரு நம்ம வந்து வரோம், ப்ரோக்ராம் நிகழ்ச்சி அட்டன் பண்றோம், ஏதோ ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக வரோம் அப்படின்னு வராம we need to அப்படி யாரும் வர்றதில்லை. பட் இருந்தாலும் 1 or 2 people there in that thought இருந்தாலுமே you just think over it. This is not for compulsion. All of you are coming. இதை வந்து you need is your responsibility to take add 2-3 people in this WhatsApp group to benefit these resources. So thank you so much, sir. So today I take a lot of time to make sensitizing the mass, the audience. The reason is the efforts, what kind of efforts have been involved to organizing the program. So I'm communicating with each and everyone. Thank you very much, sir. Thank you. Sir, welcome Badmashran sir. Welcome, sir. நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். சிறப்பு விருந்தினருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். சார் இன்னொரு வார்த்தை நான் வந்து சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் வந்து லாஸ்ட் வீக் ஹி கேம். ஒவ்வொரு வாரம் வருவார், ஒரு வாரம் வரலங்கிறதுனால ஒரு ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவருடைய கான்சியஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி விடக்கூடாது. அதாவது எதுக்கு சொல்லுவாருன்னா, ஹி ஹிம்செல்ஃப் ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி அவர் மாற்றுத்திறனாளிகளுடைய மறுவாழ்வுக்காக அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பேரவையினுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கணும், அந்த பேரவைக்கு வந்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட் அவருக்கு இருக்குது. அதே அளவுக்கு தான் நாமெல்லாம் வந்து we are in the ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க நிச்சயமா அந்த உணர்வு வேணும் அப்படிங்கிறதுனால just I'm sharing this message what Bhatmashri Ramakrishnan sir said last week. Thank you sir for your presence always will encouraging us, motivating us, sir. Thank you so much for your time, sir. Thank you. Yeah, so I am requesting Kanaga Sabodi sir to read about Manoj Kumar sir profile. Anything is left out, you can highlight, sir. Otherwise, we'll go straight away to his speech. வணக்கம் சார். பேரவையில் இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 4 வருடத்தை தொட்டுட்டு இருக்கிறோம். ஸோ சிறப்பான ஒரு am I audible, sir? My yes sir, very much. ஓகே. ஸோ அனைத்து தலைவர்களுக்கும் டிஏபி வரதகுட்டி சார், அத்தியண்ணா சார், மதன் மோகன் சார், சிதம்பரம் சார், இளங்கோவன் சார், அட்வொகேட் சுரேஷ் சார், எல்லாருக்கும், கோபிநாத் சார், எல்லாருக்கும் நன்றி.
ஸோ சிறப்பான ஒரு விருந்தினரை இந்த தருணத்தில் வந்து அறிமுகப்படுத்துனதுல மகிழ்ச்சி. ஸோ மனோஜ்குமார் சார் கூட ஒரு சின்ன அறிமுகம் தான். ஆக்சுவலாக ஒரு மாதம் காலம் வந்து சார் கூட க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப கமிட்டட் ப்ரொஃபஷனல் ஆக்சுவலி. ஸோ மனநலம் சார்ந்த துறையில் எக்ஸாம்பிளரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ டைரக்டரா இயக்குனரா சிஆர்சி நெல்லூர்ல ஒரு 2 வருட காலமாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிசர்ச் வேலையின் போது ஒரு மாத காலம் சாரோட க்ளோஸா மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த அளவுக்கு ஒரு கமிட்டட் ப்ரொஃபஷனல் எடுத்த வேலையை வந்து சிறப்பா முனைந்து முடிக்கிறதுல மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு 25 வருடம் சாருக்கு அனுபவம் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் பொறுப்புகள்ல இருந்திருக்கிறாங்க. எம்ஃபில் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி முடிச்சுட்டு சிஆர்சி நல்லூர்லயும் வந்து மனநல உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் இயக்குனரா பணி உயர்வு பெற்று இப்போ வந்து 2 வருட காலமாக அதுல பணிபுரிஞ்சிருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து அவங்க கையாண்டிருப்பாங்க. ஸோ நிறைய ஆராய்ச்சிகள்ல அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளை கண்டறியறதுல ஐடென்டிஃபை பண்றதுல இருக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் டூல்ஸ் எல்லாம் வந்து அகில இந்திய அளவில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுல அதை உருவாக்கி அதை வந்து நிர்ணயம் பண்றதுல வந்து முக்கிய பங்கு அளிச்சிருக்கிறாங்க. ஸோ சாருடைய ப்ரொஃபைலை நான் சொல்லணும்னு போனாச்சுன்னா ஆக்சுவலாக லைக் ஒரு 9 பக்கம் இருக்குது. அவ்வளவுக்குள்ள அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்காம சார்கிட்ட இருந்து ப்ராக்டிக்கலா நமக்கு நம்முடைய மனநலத்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்முடைய வளத்தை ஒவ்வொருத்தவங்களுடைய வளத்தையும் எப்படி மேன்மைப்படுத்துறது, நம்மளை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு we will try to pay attention and we will listen from Manoj Kumar sir. Sir may be talking little in English. Sir may need little translation, so I will request Chidambaram sir to support in the translation. Thank you. Sure. Thank you. Over to you. Welcome Manoj Kumar sir. You can give 25 to 30 minutes for your presentation, sir. Then, sir, before that, every 2 to 3 minutes you just stop. If it's required, I will translate in Tamil. Because you are from Kerala, you know Tamil is not an issue for you. You're born in Kerala and working in Nallur, Andhra. Definitely you may know Tamil. Welcome, sir. Otherwise, I will translate, no issue. Thank you, sir. And thank you to Mr. Chidambaram sir and Kanagapati sir and all eminent personalities in the group to invite me in this 173 webinar in the name of Congregation of Person with Disabilities. So once again, I expressing my sincere, thanks to everyone to invite me in this program. So basically, I know that Kanagapati sir explained that I'm from Kerala, working in Andhra Pradesh, and this presentation in Tamil. But I cannot speak in very fluently in Tamil, but I can understand Tamil. So here I have to mention there is 3 important things, important topic which is very relevant to mental health. Actually, the current scenario, the people who are suffering the more mental health issues related to this social media addictions, then we know that to some extent it is there, and how it is social medias or the internet is affecting person with the disabilities and what their impacts. That is another. Very recently, I am observing these all the facts. And one more topic I would like to share. I will that is related to psychological first aid. What is very briefly, I will explain, and if requires, will for the discussion. Okay, thank you, sir. Just 2 minutes, sir. I will explain this in Tamil. Most of the audience are from rural background, and they work in different field, different districts and different blocks. So I am explaining in Tamil.
இவர் மனோஜ் சார் வந்து ரொம்ப தேங்க் பண்ணியிருக்க அந்த கான்கிரிகேஷன் வந்து 173வது வாரம் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மனோஜ் சார் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. அது நான் வந்து எவ்ரி 2 minutes 3 minutes டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். சார் சொன்னது வந்து ஒரு பாயிண்ட் நல்லா கிளியராக இருந்து ஒரு பாயிண்ட் கிளியராக எங்களுக்கு நெட்ஒர்க்கு போகாத கிடைக்கல. ஸோ வாட் சார் சொன்னார்னா, இப்போது இருக்கக்கூடிய கண்டெம்பரரி இஷ்யூ என்னன்னு பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் கண்டெம்பரரியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த சோஷியல் மீடியாவும் இன்டர்நெட் மூலிமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படிங்கிறாரு. அது வந்து நம்ம அனலைஸ் பண்ணாத நம்ம அதை கவனிக்காத ஒரு ஏரியா. மிகப்பெரிய அற்புதமாக வந்து துல்லியமாக ஒரு கவனிச்சிருக்காங்க. எப்படி வந்து இன்டர்நெட் அப்போது இன்டர்நெட் நமக்கு வந்து சோஷியல் மீடியா சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அதனால அவங்களுடைய மனநலம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தை வந்து அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பற்றி சார் சொல்லியிருக்கிறாங்க முதல் பாயிண்டா. சார், யுவர் செகண்ட் பாயிண்ட், டியூ டு சம் யுவர் புவர் நெட்வொர்க் we are not able to clearly hear. Can you, what is the second point, sir? That is related to how social media impacts on person with the disabilities, intellectual disability, and another one is that is psychological first aid. Psychological first aid. Okay. What kind of support? அதாவது என்ன மாதிரி வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பாதிக்கப்பட்ட அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் டிசேபிள், அதாவது என்னென்னா இன்டெலெக்சுவல் டிசேபிள்னா இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் நம்ம முன்னாடி சொல்லிட்டு தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ண இன்டெலெக்சுவல் டிசேபிள்னா அறிவுத்திறன் குறைபாடு சார். அறிவுத்திறன் குறைபாடு. எக்ஸலன்ட். அறிவுத்திறன் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி வந்து அது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ் சார், தேங்க்யூ. And I need one favor from the host. I am unable to share my PPT because it's the host is not allowing. Please allow me to share the PPT so I can share the PPT. Yes. So this is the 3 important topic. I will explain very briefly. Whenever it's required for the clarification and all, I will explain it. The first one is social media and mental health. Second one is social media impact in cognitive disabilities. Cognitive disability means intellectual disabilities and all. Third one is psychological first aid. So about the social media, actually this presentation exclusively I'm looking for an introspection about ourselves. Why I'm saying that? Because of psychologists or motivational speakers or teachers or whoever it is very connected with public, many times they forget about their own families. Because very recently I got an experience with a very famous and very eminent motivational speaker. She is a mother, and she explained about social media impact on her own daughter. But she is a very good motivational speaker, but what happened to her home, she is unable to find on the right time. So we know that there are much social media is there is Instagram, WhatsApp and Facebook and so on, YouTubes and all. So this social medias, it's a kind of addiction. I never say that social media is always a bad thing. Actually, there are many good options are there in social media. We can express, we can show our creativity, we can pass information, we can utilize for crisis intervention. There are many good things are there, but the same time the social media sometimes it affects our brain. You know that we generally will call this is a drugs or alcohol is the brain disorder. Because of the dependency, it is the brains wants that alcohol, and it is gradually it is addicted. So addiction is always a brain disorder. Similarly, it's a behavioral addiction, it's a cognitive problem. So gradually overuse of social media also turned into a brain addiction. So this is the some statistics I'm showing that generally the 2 and 3 hours, but the people are using the platform of social media.
But generally, we can say that more than these hours also, the children from the teenagers and the early adulthood and adult personalities also use it. But I am not going to blame anybody. But the thing is that as a generation like us, like some of our we have seen without social media, we are seeing the life with social media. So I think after 15 to 20 years, this generation will vanish. So now the kids or infants or babies living with the social media life only, just like how we started our life with electricity. There is a period is there is no electricity. Now where we born, the electricity was there. The telephone was there. Just similarly, now the babies are born with the social media page. So what we can correct. So here it is a near about 27% of these teenagers using the social medias. So they are the social media is something necessarily academic outputs. This is a study reflecting in NIMHANS. Similarly, overexposure of that is more how it may. I would like to show you a small video. What is happening in our brain while we are using social medias? How the addictions are happening? Is it? I told you it's a kind of a brain addiction. It's a kind of a brain stimulation. How it is happening? Why we are, stimulated by the devices repeatedly? I will show you this video. Sir, prior to that, sir, just 1 minute. Yeah. Prior to that, சார் சொன்னது மிக அருமையான பாயிண்ட். 3 கருத்துக்கள் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து 3 பாயிண்ட் போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா வந்து எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பாதிக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து ஒரு அறிவு திறன் குறையக்கூடிய குழந்தைகளை பாதிக்குது, அதுக்கான முன்முயற்சி என்ன எடுக்கணுங்கிற வந்து 3 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க சார். அதுல இம்பார்ட்டன்டா மெயினா அவர் சார் ஹைலைட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, சமூக ஊடகங்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள் தான். பெரும்பாலும் யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக், இது எல்லாமே சமூக ஊடகங்கள். சமூகத்துக்கு ஒரு தகவலை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிறுவனங்கள் எல்லாமே. அந்த சமூக ஊடகங்கள்ல வந்து இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒண்ணு. அது எப்படி வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் வந்து விளக்கோடு தான் இருந்திருப்பாங்க. விளக்கு ஈவினிங்னா விளக்கேற்றணும் அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கும். இருட்டை போக்குறது விளக்கேற்றுவே தான் அப்போ வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாமெல்லாம் பிறக்கும்போது ஒரு எலக்ட்ரிசிட்டிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் என்னோட இருக்க முடியல. அதே மாதிரி தான் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து சமூக ஊடகங்கள், இன்டர்நெட்டு இருக்கிறது வந்து அவங்க அதேல பிறந்திருக்காங்க. இன்டர்நெட்டோட அவங்க பிறந்திருக்கிறாங்க. அதனால இன்டர்நெட் அவங்களுக்கு வந்து அது இல்லாமல் இருக்க முடியலங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து உருவாக்கி இருக்குது. எங்கே பார்த்தாலும் நெட்டு, எங்கே பார்த்தாலும் ஒரு சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து சிக்கிக்கொண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் சில்ட்ரன்ஸ் இருக்காங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல லைவ் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இது பண்ணாதான் அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சோஷியல் அடிக்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஆல்கஹாலிசம் வந்து பிகேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அடிக்ஷன் ஆகி ரெகுலர் டெய்லி இன்டேக் எடுத்து அப்புறம் அது பிகேம் அடிக்ட் ஆகிற மாதிரி சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணியிருப்போம். இல்லாட்டி வந்து நம்ம கூட கைவண்ணம் இருக்குது, அதனால எந்த ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து ஒரு டைம் பாஸுக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அதுக்கு பிறகு என்ன, அது பண்ணலன்னா நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறத வந்து சார் சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்தால் போய் உடனே போய் அதை நம்ம டியூன் பண்ணுவோம். வேற எந்த வேலை இருந்தாலும் உடனே அதை போய் பார்த்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறதுனால அதில் வந்து அதே பிகேம் ஒரு ப்ராப்ளமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனால் இந்த இன்டெலெக்சுவல் டிசேபிள் குழந்தைகள் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா, பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், குழந்தைகிட்டயோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி அறிவு திறன் குறைபாடு குழந்தைங்கிட்ட வந்து ஒரு டிவைஸ் கொடுத்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் போதும், அது இல்லாமல் இருந்தால் ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இல்லாட்டி அவங்க இல்லை அது இல்லைன்னா ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்கிறதுனால என்ன பண்ணுவோம், அவங்க அமைதியாக இருந்தால் போதும் சொல்லி பேரண்ட்டே வந்து நம்ம அந்த டிவைஸ் கொடுத்துட்றதுனால
அது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது இல்லாமல் இருக்க முடியலங்க மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அது என்ன அதை யூஸ் பண்ணுற விதமும் வேற மாதிரி ஆகிடும். அதனால வந்து அதனால் பிரச்சனைகள் அதிகம்ங்கிறது வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்மளை நாம பார்த்துக்கணும். அதாவது என்னென்னா நம்மளை நாமே நம்ம வந்து அந்த சோஷியல் மீடியாவோட பயன்பாடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருந்தால் கூட பார்த்தோம்னா வந்து அவங்க வெளியில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு நேரம் செலவழிக்காதனால குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். Okay, sir. Now I am going to play you a small video regarding this social media addiction, how it's happened, what's the impact is happening in the brain. Are you scrolling? It's probably how you found this video. How long you watched the video, how many likes, comments, shares, influences what you see. Travel pillows? We've been wearing them the wrong way. Shut up! Although what you do on social media may seem insignificant to your overall well-being, it does matter. Let's twist this twisted. Well, social media has essentially taken human connection and turned it into a drug by distilling it down to the essential properties that make something addictive. For others, social media has been a place where they found lost family members, organ donors. So if you have a vote, meaningful life events that have happened around the world. But cell phones and social media are so deeply connected to every aspect of our lives. TikTok, our work, family, school, but most experts say we can't easily quit. And to understand why social media is so addictive, we have to look into how our brain works. The brain controls thought, memory, emotion, along with all the five senses and every process that regulates our body. All those tasks are performed by pathways where the brain sends messages to the nervous system and the nervous system sends messages back. We'll focus on the brain's reward system. Here's where dopamine is mostly produced, a type of neurotransmitter also called a feel-good hormone. That is sent to four pathways. One of those is the mesolimbic dopamine pathway, which is connected to the amygdala and the hippocampus. Too much dopamine affects how we learn, get motivated, our mood, attention, our heart rate, and many other behaviors and physical functions. This is where studies show the addictiveness of social media. When we engage with social media, it releases a lot of dopamine in the brain's reward pathway, lights up the same part of the brain as drugs and alcohol. It's incredibly accessible. We have 24/7 access to this particular drug. It's bountiful in the sense that it's practically speaking infinite. TikTok never runs out. And number four, it's incredibly novel. The AI algorithms learn what we've liked before and actually push to us the suggestion that we want to keep going or check out the next new thing. In late May, the Surgeon General put out an advisory about the effects of social media on youth mental health. He highlighted adolescent childhood as a critical stage in brain development and that young people are more at risk when they're spending too much time on social media. The bottom line is we don't have enough to say that this isn't sufficiently safe for kids. We is bring evidence that social uses are associated with harms. It's a growing concern. Social media has become a contributor to that youth mental health crisis. But how do you explain this to teenagers? 18-year-old Mariana Myers tried to do just that. She animated a visual essay named Nomophobia or Nomobophobia for her English class in Arizona on what it looks when you're addicted to social media. The idea of the video was kind of a cautionary tale as to saying how technology, smartphones in particular, and social media can be great. It can be a great tool, a way to connect, but it can also lead to overuse, and overuse can lead to a lot of negative consequences. Myers' video is now part of a lawsuit in her home school district, which is suing Meta, Snapchat, TikTok, and YouTube for creating what they say is a health crisis among America's youth. Although similar lawsuits have been filed across the country,
like in California and Washington, access to social media is everywhere. Dr. Linke says moderation is key. She then recommends a dopamine fast and to become aware of the 3 C's: control, compulsion, and consequences. If we're using it in an out of control way, if we're using it in an automatic, compulsive way that we can't stop even when we want to, and if we're having consequences as a result of our use, we really have to take a hard look at that behavior, try to make a change. Similar to what Miles Crawford and Charlene de Guzman show in their short documentary, I Forgot My Phone. So I think most of them are experienced one or another aspects of overuse of mobile phones in our regular situations. So in this slide, I am going to present some of the important points which affect our mental health. Before that, I would like to say 5 good things related to social media. What are the good things? The first I would like to say, we will get update news. Another thing is that everything nowadays in online. If a child who attempted the 10th examination, we want to check the result, we can use this mobile phone, internet, or social media. So the another thing is that whenever we are in a crisis situation, immediately we can pass the message to the important person who can help us. Another one thing is that social media will connect more people and we won't feel alone. The fifth one is that social media or the mobile or internet will give a latest updation what we want to know. So these are all the 5 good things I would like to say before going to present these are the psychological impacts. So after Okay, this, 1 minute, sir. sir, after this slide, can you explain or before you will explain? The five important what you told that I'll explain, sir. Before that, actually, sir, here in this group, there are visually challenged people also there, sir. Actually, it's a mixed group. Locomotor disability, hearing impaired, visually challenged, low vision, and parents with disability. All the people are there. Even I am not able to properly follow that video what you displayed. But anyway, I'll ask Sabha sir to explain that video content in Tamil. Then others also will understand. Then the 5 point alone I will explain. Sir வந்து ரொம்ப அருமையா வந்து ஒரு 5 பாயிண்ட் சொன்னார். அதாவது சோஷியல் மீடியாவுடைய மிக முக்கியமான ஒரு 5 பலன்கள். அதாவது சோஷியல் மீடியா எல்லாமே ராங் கிடையாது. அதுல நமக்கு பெனிஃபிட்டும் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாரு. அதுல வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது சோஷியல் மீடியாவில். இப்போ வந்து சோஷியல் மீடியா இப்போ இந்த மாதிரி சேனல் இருக்க வச்சு தான் நம்ம எல்லாருமே வந்து வாரம் கூடுறோம். 173 வாரம் நம்ம பேசிட்டு வரோம் நிறைய விஷயங்களை. இதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல கிடைச்ச ஒரு அட்வான்டேஜஸ். இதெல்லாம் நமக்கு பலன்கள், இது தகவல்கள். அதாவது தகவல்கள் வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்டா கிடைக்கும். இமீடியட்டா வந்து அந்த செகண்ட்ல என்ன உலக நிகழ்ச்சி நடக்குதுங்கிறத வந்து உடனே நமக்கு வந்து கையிலேயே வந்து நமக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து இந்த மீடியாஸ் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற தகவல் சார் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோம்னா வந்து நம்மளை வந்து டூகெதரா வச்சுக்கிறதுக்கும் நாம தனியா ஆள் இல்லை, அது நமக்கு வந்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது மீடியா வந்து பிரயோஜனமா இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து அடுத்த ஒன்று பார்த்தோம்னா வந்து நமக்கு ஏதாவது கிரைசிஸ்னா உடனடியாக வந்து அந்த விஷயங்களை தரவு கொள்வதற்கும் இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து பிரயோஜனமா இருக்குது அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட் வந்து சார் அட்வான்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது மீடியாஸினுடைய சோஷியல் மீடியாவுடைய சமூக ஊடகங்களுடைய பலன்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சபா சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் தமிழ் வாட் அது அந்த வீடியோ பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். வீடியோல பிரெயின் எந்த அளவுக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படிங்கிற அந்த டோபமைன் எப்படி வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு வந்து அந்த சோசியல் மீடியாவுடைய
ஸ்டிமுலேஷன் இருக்குது. அப்புறம் ஓவரால் வந்து வேலைகளை வந்து துரிதமா முடிக்கிறதுக்கு அந்த வேலை முடிந்ததனுடைய தாக்கத்தையும் வந்து துரிதமா செயல்படுத்தி காமிக்கிறதுக்கு சோசியல் மீடியா கனெக்டிவிட்டி வந்து எல்லா தரப்பட்ட சமுதாயத்திலையும் வந்து அது பரவலா பயன்படுத்தப்பட்டு மூளையை வந்து தூண்டுறதுக்கு எல்லா உணர்வுகளையும் பார்க்கறது மூலமா கிடைக்கிறது, கேட்கறது மூலமா கிடைக்கிறது, எமோஷன் மூலமா கிடைக்கிறது, எல்லா உணர்வுகளையும் தூண்டுறதுக்கு ரொம்ப வேகமா துரிதமா செயலாற்றி எல்லா விதமான துறையில இருக்கவங்களையும் வந்து அது வந்து அதனுடைய பயனை வந்து எளிதில் கொண்டு போய் சேர்க்குது. அதனால அது ஈஸியா வந்து அந்த அடிக்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய சம்மரி. வணக்கம் சார். வெரி வெரி சூப்பர். அதாவது இப்போ என்னன்னா மூளை, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூளை வந்து உடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். தொடுதல் உணர்வும் இருக்கலாம், பார்த்தல், கேட்டல், உணர்தல், அதை வந்து உணர்ந்ததை வந்து வேற மாதிரி ஆர்டிகுலேட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுடைய ஃபங்க்ஷன் தான். இந்த பிரெயினுக்கு வந்து எது ஒரு சந்தோஷம் கொடுக்குதோ, நல்லதுக்கு பயன்படுத்த நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து சார் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன ஆகுன்னா டவுன் த லைன் என்ன ஆகுன்னா, அது இல்லைன்னா நம்ம முன்னெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கையை வந்து தேய்ச்சி வெடிஞ்ச உடனே தூங்கி எழுந்த உடனே கையை தேய்ச்சி நம்ம வந்து கையை உள்ளங்கையை பார்த்துட்டு நம்ம எழுந்திரிப்போம். இப்போ வந்து என்னன்னா எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், கேமரா மூஞ்சில தான் நம்ம முழிக்கிறோம், ஃபோனில் தான் முழிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த இது அந்த இயற்கையை நம்ம வந்து ஒரு வார்ம் அப் பண்ணுறது கூட, கண்ணை வந்து ஒரு தூங்கிட்டு எழுந்திரிக்கும் வார்ம் பண்ணுறத அந்த கூட விட்டுட்டு அதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து மீடியா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அதை எடுத்துக்கிடுச்சு அப்படிங்கிறதா வந்து சார் அழகா சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ சார். யா. Yes. Now there is some impact is there. The first one is that obsession and compulsion. Obsession, it is related to thinking. Compulsion, it is related to action. Obsession means when someone saying that, if a parent saying that you keep your mobile there, we have some work here. So while obeying parents' instruction also, they have a thought, I have to go and check my mobile. That is the obsession. Compulsion means when the obsession will come, the same time they will react. They will take the mobile phone and check the WhatsApp or social medias, and they are keep on continuing the action. So this obsession and compulsion will increase. It means that in a day 24 hours, if the obsession and compulsion is there, the more than half of the day they may use mobile phones or social medias. So next one is restlessness. That now also we can say that it's very common in normal people also. They are very restless until and unless if they doesn't have mobile phones. Not only the mobile phones, they want to get the status of their workplace, their families, whatever the news they want. So it is more in addicted person. They will always restless. They won't sit in a place whenever the mobile phones or the internet access is not there. And showing stress. Stress means they are in distress. They are unable to adjust. They are unable to cope up with the situation, and always feels stressed and frustrated. And low self-esteem means if it's mostly with the teenagers and adults, if they doesn't have the social medias or the mobile phones, because the social media and the mobile phone, I'm saying that it is very closely connected. Because I am not separating the mobile phone and social media separately. Without social media also we can use mobile phones. That is also another thing is there. So I am saying that it is closely connected, and it is increase their low self-esteem, because I am not confident. If they are going for an interview, they want mobile with them. Whenever the frustration will come or tension will come, they have to update, and they keep that time they will use the mobile in a positive manner. But when they are going for a marriage function, when they are going for a the hospital for assisting their parents, that time also they will use it. So that time this may cause so many difficulties. So they feels also without this mobile phone or social media, they feels low self-esteem. Social anxiety is the another important thing. Social anxiety means most of the mobile phone users, they will use it alone.
They do not want to use it in a group. So what happened? They will find their own place, and they will try to spend their time. So it will create a social anxiety because someone they are sending to somewhere, so they don't know how to organize things, how to plan the thing, how to execute the things. It will create lots of social anxiety. The next is the depression. The overuse of mobile phones, they feel that it is one of the part of their life or part of their companion, like that. Once it is lost, or once it is someone is stopping, so it may turn into depression. The part of this depression, the social withdrawal is also there. We can see that especially for the children who is studying in high schools or the colleges, they want to sit in the room alone. They will say that I want to study, I have some assignments, I have some projects works. They will enter the room, close the door, and sitting inside. So many of the family members, it feels that they are very comfortable because they can see my child, my girl or boy, they are inside the room. They feels that they are comfortable, but they are not bothering what they are doing inside. So that is also will create in future a social withdrawal. Similarly, self-harming also, whenever they feels, because the cyberbullying is the major cause of which is related to social media. Whenever such type of negative things is happening, they have a turn into self-harming. They may turn to suicidal ideation. Suicidal ideation may turn to suicidal attempt. So this many things are one part. Sir, can you translate? Yes, yes, sir. Super, sir. Very nice. சார் முதல்ல சொன்ன மாதிரி 5 நல்லது சொன்னாரு. இப்போ 10 கெட்டது சொல்லியிருக்காரு சார். 10 ஹார்ம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 5 நல்லது சொன்னாங்க. 5 நல்லது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்தோம்னா, அதாவது 5 நல்லது நடக்கணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு, அப்சஷன் அண்ட் கண்டிஷன், கம்பல்ஷன், அப்சஷன் அண்ட் கம்பல்ஷன் பாயிண்ட் சொன்னாரு. அதாவது நம்ம திங்க் பண்றோம், நம்ம வந்து அதாவது நிறைய பாயிண்ட் நம்ம வந்து அப்படியே பிரீஃபா சொல்லிடுறேன். நிறைய வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து தன்னைத்தானே வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே வந்து ஒரு 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 குடும்ப உறவுகள்ல இருந்து நம்மளை வந்து விலக்கிக்கிறதுக்கும் சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷயங்களை வந்து நம்ம வந்து அறிவை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் நம்ம வந்து விலகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. இது மூலமா ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இது உடனே நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடணும், இவங்க மெசேஜ் போட்டாங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணிடணுங்கிற ஒரு வந்து யாரும் சொல்லாமையே நமக்கு நாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அவங்க மெசேஜ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறோம். நாங்கள் மெசேஜ் போட்டு ஒரு 1 hour ஆகி நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 நிர்பந்தத்தெல்லாம் உருவாக்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், உடனடியாக நம்ம மெசேஜ் பார்த்துடணும் அப்படிங்கிறதுனால வந்து யாரும் சொல்லாமல் நம்மளை நாமே வந்து ஒரு கண்டிஷனிங் கொண்டுட்டு வந்துடுறோம். அதுதான் அடிக்ஷன் சார் சொன்னாங்க. அதாவது என்னென்ன, நமக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம எடுத்துக்கணும். எது வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம வந்து அது அது அந்த அந்த கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்து நாமளே ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம போகும்போது அது வந்து என்னன்னா ஒரு பிரச்சனையா வருது. அதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால வந்து என்ன பண்ணா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஒரு வெறுப்பு வருது. வெறுப்பு வர்றதுனால என்ன ஆகுன்னா நம்ம வந்து சமூகத்துல இருந்து நம்ம வந்து நம்ம ஒதுக்கிக்கிறோம். ஒரு ஒரு இப்போ கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்லயே கூட ஒருத்தர் ஃபோனையும் ஒரு ஃபோனை வந்து, அதாவது சோஷியல் மீடியாங்கிறது ஃபோனில் தான் நமக்கு நிறைய வருது. ஃபோனையும் சோஷியல் மீடியா சார் பிரிக்கலன்றாங்க. அதனால என்னன்னா இந்த ஃபோனை வந்து வெய்யின்னு சொன்னாவே வந்துன்னா வந்து வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது. அது எதுக்கு சொல்றாங்க, பேரண்ட் எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களாம் எதிர்பார்க்கறது கிடையாது. ஈவன் நான் சொல்றேன், நாமளே வந்து நம்ம கூடுதல் இருக்கிறவங்க சொல்லும்போது நம்ம வந்து எடுத்துக்கிறது கிடையாது. அப்படி பண்ணும்போது என்னன்னா நமக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் எஸ்டீம், அதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். தன்னை பற்றிய ஒரு புரிதல், ஆளுமைங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து தெரியாம இழந்துடுறோம். இதுல பார்க்க போனா வந்து இது வந்து என்னங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி செல்ஃப் ஹார்மிங் லெவலுக்கு போயிடுது. நம்மளை நாமே வந்து பனிஷ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம். திடீர்னு வந்து ஒரு 2 முறை பேரண்ட் வந்து ஃபோன் வைங்கன்னா நம்ம வந்து உடனே வந்து ஒரு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பேரண்ட் ரியாக்ட் பண்ண முடியாது. போயிட்டு வந்து ஒரு 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 ஆப்ஜெக்டை தூக்கி போடுறது, இல்லாட்டி வந்து ஒரு கையோ காலையோ போயிட்டு அங்கே ஒரு இடத்துல அடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே அடிக்ஷனுடைய ஒரு ஒரு பிரதிபலம். இது வந்து
குறிப்பாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிங்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயிட்டு வர்றது வந்து நம்ம வந்து நிமான்ஸனுடைய டேட்டா ஸ்பேஸ் வந்து சார் ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரிய வருது. ஆகவே வந்து அதிலிருந்து நம்ம மீட்டுக்கணும். அதாவது தகவல்கள் அன்னைக்கு தகவல்கள் வேணும் தான். அதே நேரத்தில் வந்து தகவலை உடனே பண்ணி நம்ம வந்து உலகத்தை மாற்றிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சார் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லப்போனால் வந்து நிறைய இந்த சூசைட் அட்டெம்ப்ட் வந்து நிறைய ஆயிட்டு இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்களிடம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகிட்டே வந்து இந்த விஷயங்கள் வந்து வருவதுக்கு காரணமே என்ன கேட்டால் இந்த சோஷியல் மீடியாவுடைய அடிக்ஷன். என்ன அடிக்ஷனுங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு அடிக்ஷன் எதுவுமே வந்து அடிக்ஷன் ஆகும்போது அது வந்து பிரச்சனை தான். அது இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து நமக்கு தெரியாமையே பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக வந்து நிறைய ஒரு ஹில் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணதுங்கிறத வந்து 10 விதமான பாயிண்ட் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து நம்மளே ரியலைஸ் பண்ண முடியும் நம்மளால. நம்ம வீட்லேயே அந்த பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி வெளிவரதுங்கிறத வந்து நீங்க இன்னைக்கு என்ன டாக்கே. வெரி நைஸ் சார். யூ கோ ஹெட் சார். Yes. One more thing I would like to add, one more point is that, so in our family, before the impact of this all the social media, so everybody have their own family, friends, relatives and everything. So the people, the means the family members knows that who is my child, means boy, friend or classmate, or my girl, her classmates, or my wife, their friends, or their colleagues. Nowadays the visibility is not there, means the friendship connections, everything is in mobile phones. The others, even if the father doesn't know the his boy, his son friends, his daughter friends, his wife friends. Similarly, the mother then doesn't know husband friends. So these are the some secrecy and confidentiality making. These all the things create some other aspects of the problem, that is increasing aggression. I will tell you, because of the cyberbullying or because of the over expectation about the invisible friends or something, it may create aggressions. Because they are not responded properly, they are not wished properly. Otherwise, I send a request, but I didn't get the reply properly. So it may create a psychological impact that will create a physical aggression as well as verbal aggression. Similarly, for increasing tension, this is also another thing. Is many of the boys or girls or the family members, because of the invisibility of these friends, they cannot share their matter with their own family members. So that will create tensions and destructive tendencies, especially in the teenagers or the early adulthood or adult age. If they are addicted with the social media, if you are advising them, do not spend this much time, otherwise you have to control your screen time. So the aggression creates destructiveness, because they may spoil the furniture, they may spoil their electronic devices. So some things which will lose from their property. And similarly, hypersexuality. Nowadays, what happened that this social media's over impact will rise the hypersexuality among all ages, not only the particular age. There is no discrimination in gender. We may feel that the boys may be, other males may be a more hypersexuality. No, the study shows that similarly this is happening to females also. Similarly, sleeplessness. Sleeplessness means you can see that in this video end up with the husband and wife, they're sharing the bed. When the light switch off, the husband is open their mobile phone. I think it's common to all family. Maybe whenever we are going for the sleep, while we can get the sleep, we need to see the mobile phone and search the Facebook or the WhatsApp or Instagram, then gradually we will sleep. So if that is not there, it will affect the sleep. Similarly, this affects their appetite. And if the school going children or college going student, they affect their academic performance. And it shows defiant behavior. Defiant behavior, when the teacher is advising
they will ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கான் தெரியல பாரு Friends, kindly put your device mute. Okay. And it shows deviant behavior also. Deviant means when the elder or the guardian, they are advising or they are instructing or suggesting something, they will try to oppose it. They will try to oppose that behavior, because for example, they are saying that you have to come at 6 o'clock or 6:30 at home. We need to go for a purchase. So they will say, I won't come. So they will find a time outside to engage with the social media or the mobile. So these are all the other negative things which are associated with the social psychological impact. Sir. Thank you, sir. Sir, on the 10 problem first சொன்னார், அதை முடியும்னு நினைச்சேன். Again he is telling some lot of other problems also. அதான் இம்பார்ட்டன் கேட்டால் ஒரு நல்லது நடக்குதுன்னா இது வந்து ஒரு 10 வந்து அது நல்ல தேவைகள் இருக்குதுங்கிறத இது சார் சொல்றது மூலமா நமக்கு தெரிய வருது. என்ன சொல்ல வந்தாங்கன்னா, சார் வந்து அதாவது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்களை பத்தி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க முன்னாடி காலத்துல. அதை வச்சு நம்ம வந்து என்ன மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனாலிட்டி நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்தோம்னா வந்து ஒரு இன்விசிபிளா இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா வந்து எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு, என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கிறதெல்லாம் வந்து அந்த மீடியாவுக்குள்ள தான் இருக்குது. ஆகவே வந்து மீடியா பார்க்கும்போது தான் அவங்களுடைய பர்சனாலிட்டியை நம்ம வந்து அசஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீவியன்ட் பிஹேவியர், ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதனால வந்து செல்ஃப் ஹார்மிங், அதே மாதிரி தனித்தனியே ஒரு 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 பிரச்சனைக்கு தன்னுடைய காயப்படுத்திக் கொள்வது. செல்ஃப் ஹார்மிங்கிறது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது. ஏதாவது ஒன்றுத்துல இழந்துட்டோம்னாங்கன்னா உடனே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கேம் விளையாடும்போது ஒரு 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 ஒண்ணுமே அந்த கேம்ல வந்து ஒரு ஸ்கோர் எடுக்கணும் போது அதை வந்து எடுக்கலன்னும் போது அதை அவனை வந்து பனிஷ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு மிஷினோட விளையாடுறங்கிறது கூட இல்லாமல், இல்லை ஆப்போசிட்ல இருக்கவங்களோட விளையாடுறது இல்லாமல் அந்த அளவுக்கு வந்து அவங்கள தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது. அது வந்து ஒரு 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 சூசைட் பிஹேவியர் ஆகுறதுங்கிறதெல்லாம் போன இதில் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நிறைய டீவியன்ட் பிஹேவியர் ஆகுது. அதாவது ஒன்று வந்து நாலேஜுக்குன்னு எடுத்துக்கிட்ட இந்த மொபைல் ஃபோன் வந்து இந்த சோஷியல் மீடியாஸ் வந்து என்ன ஆகுன்னா நம்மளுடைய பிஹேவியர் அண்ட் ஆட்டிடியூடையே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. அதுக்கு வந்து நம்ம ஈடு கொடுக்கூடாதுங்கிறத இவ்வளோ விஷயங்கள் சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தோம்னா வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே வந்து நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகும்போது அது வந்து நம்ம கவர்ன் பண்ணுது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்கிற விஷயங்கள். இதுல குறிப்பா வந்து மீடியாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத இப்போதைக்கு தெரிஞ்சுட்டு வருது. அதை சார் வந்து டேட்டா வைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் சார். Thank you, sir. Next is that the intervention part. We have the parental counseling. Parental counseling not only include the parents, because why we are mentioning the parent counseling that separate way. Many times when the school going, college going students, there is a strong influence in the parents also, because the school going children, where they are feel that while their parents are engaging with the mobile, they are taking an advantage of using the mobile double than their parents. So while we are taking, there is a schedule we have to make it. We have to do the more interaction. We have to keep more interaction with our children, because whenever the previous years, what will happen when the child is coming, the girl is coming to the home, mummy will directly take her to the, after fresh up and everything, they will take it to the kitchen and they will give some vegetables, and mummy and the girl, they will sit together and they will cut the vegetables. Similarly, father is there, father will give some assignment to his boy, he will also assist father, otherwise he may read newspapers. Now that scenario is not there. So what will happen when the daughter is coming to the home, the mother is with the mobile phones, the parent is with the mobile phone, whoever is in the house, there will be the TV or the mobile phones. So she is getting she doesn't have a supervision.
the lack of supervision, it may related. So the parental counseling is important. With the presence of the child, how effectively we can use the mobile phone or social media, and teach them it is important in our life and we need to regulate. There is a particular dedicated time for that. After that you can sleep, and it is may limited to comfortable time, maybe 30 minutes or less than 1 hour, like that, after the assignments. So like that we need to counsel the parents. So individual counseling depends on the child. It may go on to CBT or cognitive behavior modification, cognitive therapy, or some other counseling, depends on their personality. Moreover, this is very important, change of lifestyle. When anybody, you feel that, means parents feels that, or husband feels that, or wife feels that, my husband is using mobile phones excessively, my wife is using mobile phone excessively, my children is using mobile phone excessively, this is an alarm or warning sign for your family. So better you change your family life, means more connected to the human beings directly, make an outing or make a walk, take your wife or children outside, going to visit the friend's family. So these all will change, reduce the time of overuse of mobile phones. So otherwise what will happen, the present life will create a more worse condition. So I will tell you, when our professional experience, which will share, that when the husband is coming, the husband is always blamed with the wife, she is with the mobile phone. The wife is also saying, will blame with the husband, he is not caring of my things, he is busy with his work, or he is busy with his social medias, he is not concentrating on family activities and all. These are the common things where this talk will come. That is a warning sign for your life. So change of lifestyle is very important to reduce the impact of social medias in your life. Sir. எஸ் தேங்க்யூ சார். சார் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தோம்னா வந்து, இப்போ இது எப்படி இதுக்கான ரெமெடி என்ன? அதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நல்லது என்ன 10 கெட்டது இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அதில் மாட்டாமல் இருக்க முடியும். அதனால வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியாது, மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அது அதில் அடிக்ட் ஆகிட்டவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது சார் வந்து தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று என்னென்னா, பேரண்டல் கவுன்சிலிங். அதாவது அந்த இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல், அதாவது யார் வந்து இந்த சமூக ஊடகத்தால் வந்து அது வந்து இல்லாமல் இருக்க முடியாது, அதுலேயே வந்து முழு நேரத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிறது ஒன்றா இருந்தாலுமே, அதோட கூட பேரண்டல் கவுன்சிலிங்கும் நம்ம வந்து அவசியம் கொடுத்து ஆகணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து அவனுடைய டிகிரி ஆஃப் இன்வால்மெண்ட் ஆன் த டிவைஸ் எப்படி இருக்குதுங்க அசஸ் பண்ணிட்டு, அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு வந்து அந்த குழந்தைக்கோ அந்த பேரண்ட்டு எந்த நபர் அந்த சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது வந்து வெளியே வர்றதுக்கு அவங்க சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சார் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன முக்கியமாக என்ன பண்ணலான்னு கேட்டால், அந்த யூசேஜ் டைம் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன மறுபடியும் நம்ம சொல்ல விரும்புவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு டைம் வச்சுக்கணும். ஒரு டைம் வச்சுக்கிட்டு அந்த டைமில் தான் நம்ம வந்து அந்த மொபைல் ஃபோனும் இல்லை அந்த மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட ஒரு டைம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா இந்த அடிக்ஷனுங்கிற இதுக்கு போகாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம் ஃபிக்ஸிங் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து அது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இன்கேஸ் ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்க அது பண்ணும்போது, அது வந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அதாவது ஹியூமன் கான்டாக்டோட இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போல்லாம் நம்ம வந்து ஹியூமன் கான்டாக்ட் இல்லை, ஒரு ஐசோலேட்டடாக இருக்கிறோம் அப்படின்னும் போது வந்து ஏதாவது நமக்கு ஒரு துணை தேவைப்படுது. அப்படி துணைன்றது என்னென்னா, ஒரு 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 டிவைஸ் தேவைப்படுது, நம்ம போகிறோம். அப்படி இல்லாமல் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சமூகத்தோடு ஒரு உறவாடும் பொழுது, இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோடு உறவாடும் போது, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் வந்து கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சதுனாவே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதில் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அடிக்ட் ஆகாமல் இருந்தோம்னா நம்ம நிச்சயமாக நம்ம செல்ஃப் எஸ்டீம் வந்து பூஸ்ட் ஆகும். நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செல்ஃப் ஹார்மிங் அதெல்லாம் வந்து நம்ம பண்ண மாட்டோம். எது 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 நமக்கு தேவையோ அது மட்டும் நம்ம தகவல் எடுப்போம். அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறத வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்டர்வென்ஷன் ஆஸ்பெக்ட்ல சார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லலாம். ஏன் வந்து மாற்றுத்திறனாளி சொல்றோம்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து ஒன்றும் வந்து மொபிலிட்டி வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. எந்த விதமான டிசபிலிட்டியா இருந்தாலும் மொபிலிட்டியில வந்து நம்ம கொஞ்சம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அளவுக்கு மொபிலிட்டி நமக்கு வந்து குறைச்சல் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ மொபிலிட்டி குறையும் போது என்ன ஆகுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவைஸோட யூசேஜ் வந்து அதிகமாகிடுது. ஒரு காலத்தில் வந்து டிவி வந்து அடிக்ட் ஆகிருந்தாங்க. பேரண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சீரியல் போட்டுட்டு அது சீரியல்னா அவங்களுக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இப்போது மீடியாஸ் அது வந்து இப்போது அதில் அடுத்த கட்டத்துக்கும் வந்து டெவலப் ஆன மாதிரி அது போயிட்டுருக்குறோம். அதுலேருந்து வெளியே வரணும்னா ஹியூமன் 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 ரிலேஷன்ஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். Yes. So next I am going to say that social media impacting cognitive disabilities. I will explain why it is cognitive disabilities. So this time we discussed the person who is having normal intelligence, who can see, who can hear, they can think appropriately, rationally, etc. And person with sensory disability is there, especially for visually impaired or hearing impaired. The studies shows that when their social media or mobile phone usage, it is not that much addiction for them. They may feel that it's an insecurity. There is no much studies about how the visually challenged is addicted to the social media, mobile phone or social media. Instead of that, they may feel an insecurity because it's an assistance for them, accessibility for them. So for the hearing impaired and visually handicapped, so it is not that much of addiction for them, but sometimes lack of this device may create a tension, fear or anxiety for them because they feels insecure. So here what is in the layman concept, disability is broadly divided into three. Means the layman, common man doesn't know what is Down syndrome, intellectual disability, autism, they doesn't know. So what they can see that where the people have normal intelligence or not, whether they are physically okay or not, whether they have sensory problem here is there or not, or the combination. So in the layman concept, I broadly divided disabilities: cognitive, physical, sensory disabilities. Out of these three disabilities, cognitive disability is more important than physical disability and sensory disability, because others have good memory, good intelligence, and they can hear, they can go for counseling, they can discuss, and they can face issues. But the person who is suffering with the cognitive disabilities, having mobile phone or social media addiction, it is a double impact for them. Sir. எக்ஸலன்ட் சார். சார் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்டெலெக்சுவல் டிசேபிள் அறிவு சார் குறைக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ண தெரியாது. ரேஷனலைஸ் பண்ணுறதுங்கிறது என்னென்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறது வந்து பகுத்தறிவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எல்லா குழந்தைங்களும் கிடையாது, பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அந்த டிபெண்ட்ஸ் அப் அந்த ஐக்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பகுத்தறிவுற வாய்ப்பு வந்து கம்மி. அதனால அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது மாற்றுத்திறனாளி இடத்துல 3 விதமா பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கான்செப்ட்ல ஒன்று வந்து காக்னிட்டிவ் டிசபிலிட்டி, அறிவுசார் குறையக்கூடியவங்க. இன்னொருத்தர் வந்து பிசிக்கல் டிசபிலிட்டி, இன்னொருத்தர் வந்து விஷுவல் டிசபிலிட்டி அண்ட் சென்சரி டிசபிலிட்டி. விஷுவல் அண்ட் ஹியரிங் வரும், பார்வை குறைபாடு, காதுக்கு எல்லாமே வரும். அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனும் வந்து மஸ்ட். இப்போ என்னன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து ஒரு 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 இண்டிபெண்ட்டாக விஷுவலி சேலஞ்சு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கேட்டால் மொபைல் ஃபோன். அது அது ரொம்ப இண்டிபெண்ட் ரோலில் வந்து அவங்க ப்ளே பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அவங்களால வந்து அவங்க யூஸ் பண்ணுறது அடிக்டா அப்படின்னு கேட்டால் அவங்க அடிக்ட் இல்லை. ஏன்னா அவங்களால வந்து ரேஷனலைஸ் பண்ண தெரியுது. எதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எதை வந்து பார்க்கறது சரி, எது பார்க்கறது தவறு, எப்படி இருந்தால் நம்ம வந்து நம்முடைய ஒரு 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 டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பகுத்தறியக்கூடிய பக்குவம் இருக்கிறதுனால அது வந்து
யாரா இருந்தாலும் அந்த அந்த பக்குவம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவா இம்பேக்ட் பண்ணுது. பகுத்தறிய முடியாம போட்டு அதில் வரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் கரெக்டு தான், அதுக்கெல்லாம் நான் வந்து அப்படி அப்படி இருக்கணும்னு சொல்லி அது சார்ந்து இருக்கும்போது அதில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு இயரிங் இம்பேர்மெண்ட்டுக்கோ ஒரு விஷுவல் இம்பேர்மெண்ட்டுக்கோ ஒரு உதவியாக இருந்தாலுமே இந்த அறிவுசார் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு தன்மை இல்லாதனால அவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கண்டென்ட் டெவலப்பர், இந்த மீடியாவில் போடக்கூடிய கண்டென்ட் டெவலப்பராக இருக்கலாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எவ்வளோ பேர் வந்து இந்த குழந்தைகளை போய் சேருது, இந்த மாதிரி குழந்தைங்கள போய் சேருதுங்கிறது தெரியும். அதை வந்து இப்போ ஒரு திட்டமே இல்லாமல் எல்லாருக்கான ஒரு விஷயமா போட்டுடுறாங்க. போடும்போது அதை ஒரு அறிவுசார் அந்த குழந்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கணுமோன்னு சொல்லிட்டு நம்ம அந்த குழந்தைய அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதனால அது இல்லாமல் அந்த பயாலஜிக்கலாக அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகளும் அதை வந்து அக்ரவேட் பண்ணுறதுனால அந்த குழந்தைகளுக்கான பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே ஒன்றும் என்ன மாதிரி கண்டென்ட்டை பார்க்கணுங்கிறத கூட வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த குழந்தைகளை வந்து எஃபெக்டிவாக மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சார் சொல்ல வந்த மெயின் கருத்து. எஸ் சார். So, in related to cognitive disability, we all are aware that there is a milestones are there. I am just giving an example of the person who is having intellectual disabilities. Because we know that if the 10-year-old intellectually disabled might have a mental age of 5 years or 3 years. If it is a mild, it may be 7 or 8 years, depends. So let's take a child. Very common. Now we can see that when the child is started walking or started holding things in their hands, we are calling it as a palmar grasp or fine motor. Two hands means index finger or thumb grasp. They started to grab mobile phones. So while the parents, they feel that when they are getting mobile phones, they are very cool, calm, they are engaging in their own, I can do my work, and I can spend a little more time to my own personal, because the child is interactive. Otherwise, what will happen? The child will roam around the room, they will push something, pull something, grab something. It is a burden for their family members. So generally, when the child is, rather than the child is getting the toys and all, they prefer to get these mobile phones. So what will happen when the child is using the mobile phone? They will very quickly learn this thing. Very openly we know that there is an impact in their vision, there is an impact in their hearing when the child is started using mobile phone after the age of 1 year. Before the age also, it's a very dangerous. But the vision and hearing, most of them are aware, because while seeing the playing the screen, they know that it will affect, because the eyes is developing. So other than what is the important thing, I will tell you some of the important things which is causing a major issues in family. That is one is the social milestones. What social milestones? When someone coming to home, the child may see the people face. Means if father is coming, will see the father face and smile, isn't it? So recognizing this is my father and he is very attached to me. So the social smile, social milestone, emotional milestones will there. What is mean by emotional milestones? Emotional milestone means the attachment towards expressions, crying, anger. So while seeing the emotions of others, he can read it, whether my parent or mother is happy, sad, something. So these are the major things will affect. You can see that while you are observing the 2-year-old, 3-year-old, while you are giving the mobile phone, they will only focus the mobile phone only. They won't see your face. And they are not bothered about whether you are disappointed, whether you are happy, whether you are sad. They are only entertaining their ego.
It means their happiness, their pleasure, like that. So whenever the children with disabilities, especially in autism, intellectual disability, do not entertain them with the mobile phones, because while developing, they are unable to recognize people. The orientation will lose it. I will tell you how the orientation is developing. In this home, there is a surrounding. The next room is there, outside is there, compound is there. While children seeing and exploring in the younger age, they will walk, they will take something, and they will find the way to go outside. And they knows that it is my gate, it is my garden, it is my table, chair, everything. The child who is holding the mobile phones always, they don't know if he's going outside, they don't know how to come inside, because he is not oriented to the surroundings. If something is changes, he is unable to recognize. That is the other things. Next is a speech milestone. Some cases it shows that social medias influences the development of speech. But we know that the mobile phones, while using the internet or YouTube, it is a one-side communication only. It's not an interactive. So what will happen? Children will see, some children, you can see that babies, while showing YouTube videos and all, they will try to talk, they will laugh, but there is no communication back. So what will happen? They are not bothering about while seeing or while talking. He is not expecting the reply or the expression from others if he is mostly using the mobile phones. So it will affect the spontaneous level of speech. For example, you can ask the children, how are you? Or what's your name? They will say, my name is this and I am fine. This is which say it instructional speech. So he will say the answer, he will sit there. So if it is a spontaneous speech, he may ask a question, how are you? And your hair is, dirty. Otherwise you feel very tired. So it is a the thought and it is reflecting in their speech. Next is the motor milestones. Motor milestone means naturally, the nature given the natural automatic exercise to all children. They are in the younger age, because of the under 5 to 2 years, they will always mobile means they will jump, they will run, they will walk, they will run around, they may run out of that. So it will increase their muscle strength, bone strength, and they are more physically fit. So these things will reduce the overuse of mobile phones. So I can see that why I'm saying that the the child will understand this is bird, this is animal, and there is a difference. And cat has 4 legs, and it's a mammal or whatever it is. They learn there is a color is there. But the crow can fly, the cat cannot fly. The crow is only one color. So these are the information they are gathering and storing their mind. This may lose because of overuse of mobile phones and children with the intellectually disabled. Have the same problem, but we can teach them. Compared to this intellectually disabled, they will pick up very fast, but the intellectually disabled children will make a double impact, or it may cause more severe to their condition. Sir. Sir, can you explain this point? Sir, I am audible now? Yeah. Yeah. So, அதாவது சார் சொன்ன விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம்.
நம்மள வந்து இந்த அறிவுசார் குறைவுடைய குழந்தைகளா இருக்கட்டும், இல்லை புற உலக சிந்தனையற்ற குழந்தைகள், அதாவது புற உலக சிந்தனை குறைவுடையவர்கள்ங்கிறது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். அந்த குழந்தைங்களுக்கிட்டே வந்து டிவைஸ் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இதனுடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லதும் இருக்குது, அதே நேரத்தில் கெட்டது இருக்குது. கெட்டது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பயிற்றுவிக்கலைன்னா பாதிப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னன்னா நிறைய விஷயம் சொன்னாங்க. அதாவது சைக்கோ மோட்டார் டொமைன், அதாவது என்னென்னா இந்த ஸ்பீச் டொமைனாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்களோட காக்னிட்டிவ் டொமைன் அறிவு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பேசும் திறன் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பார்க்குற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்களுடைய கை கால் பயன்படுத்தி அவங்க செயல்படுற விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அதோடைய இல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுங்கிறாங்க சார். அது என்னன்னா அது சரியா நம்ம பயன்படுத்தலைன்னா இந்த அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷனோ இல்லை சோஷியல் மீடியா அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இல் எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அதில் அப்படிங்கிறத வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எப்படி வந்து ஒரு பீச் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு 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 பேரண்டோட இருக்கக்கூடிய அந்த இமோஷனல் பாண்டு, இது என்ன கண்டிஷனில் ஒரு பேரண்ட் வராங்க, இல்லை என்ன கண்டிஷனில் ஒரு 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 பியர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்கிற விஷயம் கூட அந்த குழந்தைக்கு தெரியாமல் வந்து அந்த குழந்தை வளருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அந்த அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா இது வந்து எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தி மொபைல் ஃபோன் அந்த அல்லது சோஷியல் மீடியாஸுங்கிறத வந்து சார் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தன்னுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்த்த வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம் வந்து இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து திடீர்னு வந்து அந்த அந்த ரிமெம்பரன்ஸோ இல்லாட்டி அவங்கள வந்து மெமரைசிங் கெப்பாசிட்டியோ இல்லாட்டி வந்து அந்த ரேஷனைஸ் கெப்பாசிட்டி இல்லாதனால இந்த இந்த ஒரு நாள் சொல்லிக் கொடுத்துட்டோம், இல்லை ஒரு 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 1 வீக் சொல்லிக் கொடுத்துட்டோம் சொல்லி நம்ம வந்து அதை விட்டுட்டோம்னா அந்த மீடியாஸோட போகும்போது என்னன்னா மறுபடியும் அந்த ஓரியன்டேஷனை பற்றி அவங்க குழந்தைங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு க்ரோனாலஜிக்கல் ஏஜாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ஏஜ் ரெண்டுக்கும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிறதுனால அந்த அந்த டிஃபர் ஆகிறதுனால அவங்களுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவ்வளோ இருக்காது. புற உலக அதாவது இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி ஒரு ஓரியன்டேஷன் சரியாக இருக்காது. அதில் நிறைய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எஸ்பெஷலி இந்த மீடியாவோட இன்ட்ராக்ட் ஆகும்போது அப்படிங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது மீடியாவோட இன்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஒரு 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 அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் வந்து ஒரு 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 சாஃப்டாக வந்து அதை அப்ரோச் பண்ணுது, அதே குழந்தை பார்த்துட்டு இருக்குன்னா வெளியில் ஒரு 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 அந்த அந்த அனிமலோட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அது அப்படி சாஃப்டாக தான் இருக்குங்கிறது மைண்டில் பதிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ரேஷனலைஸ் பண்ண தெரியாது. அதில் வந்து பின் விளைவுகள் நிறைய வரும் அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எது சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் மைண்டில் பதியும். ஆகவே அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சார் சொல்லியிருக்காங்க. சேலஞ்சஸ் ரொம்ப அதிகம். அதாவது என்னென்னா டைம் பீங் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் குழந்தைங்க வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நம்ம கொடுக்குறது வந்து பிகேம் அடிக்ஷன் ஆகி அது இல்லைன்னா அவங்க இல்லாத மாதிரி ஆகுது. அப்புறம் அதில் வர்றதுதான் உண்மை, வேற எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த குழந்தைங்களுடைய மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். Sir, my 2 points is over, and if the time permits, I will go for one more presentation. Otherwise, we'll go for the discussion. Yeah, we'll go discussion, sir. We'll go discussion. Yes. Thank you. Last 2 points you'd like to highlight, sir? That is cognitive development and motor development, isn't it, sir? Yes. Yeah. So I want to explain once more time. No. It's over, sir. Now. Excellent, sir. Thank you so much, sir. ரொம்ப அற்புதமா வந்து அதாவது we didn't think it so far, sir. Socially, last week also we conducted a session related to cyber threat and cyber prevention and cyber crime. This angle only we discussed how to protect ourselves. And the angle we have keep discussing, but we didn't think it about that one section of peoples are there, intellectual disabled children are there, how the media will impact on their life. You beautifully explained the challenges before the parents with the intellectual disabilities. It's really, it's enlightening us, sir. Thank you so much for your
the time and the effort what you have made to make us to understand, especially this particular forum. We are trying to bring some kind of cross-disability sensitization. So now and then you people coming and making us to understand the autism spectrum disorders, children's issues, and intellectual disabled children's issues, really, beautifully orienting us about our own, communities, other disadvantaged among this disabled, what are the sufferings, what are the family sufferings, you are being beautifully highlighted. Which definitely we are taking our consideration. We definitely will take measures for this also, sir. Thank you. Yes, sir, you be there, sir. I will ask them to give some clarification questions, clarification. இப்போ நீங்கள் கேள்வி யாராவது பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க. சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய மோட்டர் டொமைன், எமோஷனல் டொமைன், நிறைய காக்னிட்டிவ் டொமைன்லாம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது என்னென்னா ஒரே ஒரு இதுதான், அதாவது நம்ம கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் வந்து பிரயோஜனமாக யூஸ் பண்ணோம்னா வில் பெனிஃபிட். பெனிஃபிட் வந்து மக்களுக்கும் கிடைக்கும். அதை வந்து நம்ம அதிகமாக அது இல்லாமல் இருக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டோம்னா அது நம்மளை முதல்ல பாதிக்கும். நம்மளை செல்ஃப் எஸ்டீம் முதல்ல கொண்டு பாதிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த விதமான டெவலப்மெண்ட் பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஆங்கிள் தான் சார் சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பாதிப்பு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை எஸ்பெஷலி இன்டெலெக்சுவல் டிசேபிளுக்கு அதிகமாக இருக்குது. அவங்க பேரண்ட்டுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சார் ரொம்ப சூப்பராக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கேள்விகள் இருந்தால் தயவுசெய்து யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அத்தியனா சார் யூல் கால் ஒன் ஆஃப்டர் அனதர். ட்ரை டு place one questions in the beginning. The second circle it will come back to you. Then the other time you can ask another questions. Thank you. Sir, Dr. Kumar கையை உயர்த்தியிருக்கார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கார். டாக்டர் குமார், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன். இல்லை இருங்க சார். குமார் you will unmute sir. அவர் அந்த it will take some time to unmute. Kumar sir, you can ask your question sir. Otherwise you unmute your device. Irlappan, you can ask question Irlappan. After that Kumar will come speak. சார் வணக்கம் சார். சார் மிகச்சிறந்த ஒரு உரை, இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானதும் அவசியமானதும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு சொன்ன விஷயங்களை கேட்கும்போது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இது சிவியராக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பிரச்சனையிலேருந்து மீளதுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா, அது யாரை கான்டாக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். இல்ல அந்த குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஃப்ரீ கவுன்சிலிங், இல்லைன்னா போன்ல கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இருக்கா, அந்த விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் சார். நன்றி. Sir, you got the point, sir? I got little bit, sir. If you are able to translate, that is good. No, sir. Actually, Irlappan Gopalakrishnan is calling from Tirunelveli district in Tamil Nadu, South Tamil Nadu. He is working in a Siddha hospital. Is a Group C officer there. He is working there, Group B officer. He is asking the sessions very excellent session. We learned a lot regarding this. Intellectual disability, the children, the impact is more on the disabled children. That's the one we learned from you. If at all the children or parents wants to go to counseling, where should I approach, and what are is there any material, specific exclusive materials there for educating them or counseling them? Yes, anything are there? Is there any helpline and something you can share with us? It will be helpful. He's asking. For counseling exclusively for parents only, to how to limit this use of mobile phones. We cannot counsel the children with disabilities because they are unable to follow the counseling. Sir, others please put your device, except Kumar sir, others please put your device mute, because Kumar sir going to ask next question. Others please put your device mute. Yes. So generally we will provide behavior modification and behavior therapy for children with intellectual disability. And nowadays we are more focused on recreational activities. You know that recreational activities is a combination of a umbrella type of therapies. Recreational means it's a group activities. It will helpful for the increasing their concentration,
following instruction, comprehension level will increase, try to imitate people who is doing the activities, so they will also try to adapt and try to learn it, and it will help for their overall physical development. So if you are not getting any specific therapy centers nearby, you go for a recreational activities with sending your children to other children for play, so that will divert this over depends on the mobile phones. But while doing saying our parents means better you do not show or do not give an option to observe the child. The parents are using mobile phones more time. So when the parents are using mobile phones more time, the gradually the child will learn it, and they will fight with their parents to get the mobiles, because it's very easy to divert or it is to convey the things to the normal children, but it is very difficult to make them understand, the children with intellectual disability. If we are saying, we are advising, it won't work. So rather than better to go for a diversion of their thoughts or actions. That is the best way. And for counseling and all, better to meet a good psychologist or the good educators. They will help you in a better way. எக்ஸலன்ட் சார். சார் மற்றவங்களுக்கும் இது பண்ணுறது கோபாலகிருஷ்ணன் புரிஞ்சிருக்கும். கோபாலன் சார் சொன்னது என்னன்னா ரிக்ரியேஷனல் தெரப்பி அதான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷனுங்கிறாங்க. இது வந்து பேரண்ட்டு தான் நம்ம வந்து தெரப்பி கவுன்சிலிங் கொடுப்போம். சில்ட்ரன்ஸ் இன்டெலெக்சுவல் டிசபிள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து தெரப்பி கொடுக்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் கொடுப்போம். பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி என்கேஜ் பண்ணலாம், அந்த குழந்தைய எப்படி வந்து அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து பேரண்ட் கவுன்சிலிங் கொடுப்போம். அதுக்கு வந்து நல்ல சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Definitely that every district or every district there will be some few NGOs or some organization will be working. We will identify those NGOs, sir. They're giving very good counselors are there, psychiatric counselors are there. We'll make a directorate and we can share with the group also. Somebody can take the responsibility to do that also. Sir, is there any helpline is there, sir? Any helpline to get the directional counseling over phone? Yes, sir. Yes, sir. We are having the telephonic, counseling also available in our all CRCs. I think Kanakapati sir can provide that, toll-free number. Sir knows. 14456. 14456. 14456. 144 144 14456 is the number for helpline. அதுபோல் யாராச்சும் பண்ணணும்னா ஒரு ஐடியா கிடைச்சிக்கிட்டு அதை த்ரூ ஆன்லைன் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. அதில் கேட்டால் அதுக்கு நான் நியர்பை இருக்கக்கூடிய சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ் டேட்டா வாங்கிட்டு கூட அங்கே அப்ரோச் பண்ணலாம். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் சார் சொல்லியிருக்காங்க. குட் சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், குமார் சார் இஸ் சார், ப்ரொஃபஸர் குமார். Kumar will come in between. Okay, meanwhile, sir, Athena sir, any other people that raise their hand? No, ஒருத்தர் இல்ல சார், ஒருத்தரும் இல்லையே. நம்ம மணி 9 ஆச்சுங்க. இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் பேசிட்டாரு. வெயிட்டிங் ஃபார் குமார், பட் இஸ் நாட் அவைலபிள் நோ. நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாம் சார். Okay, sir. So, Manoj Kumar sir, thank you so much. Already the time is approaching 9. So you have given very excessive presentation, elaborate presentation you have given to us. Really thanks, sir. There will be people who will keep asking some questions, and that and all will try to consolidate and will share with you. It's possible you just give answers to that also, sir, in future. Yeah. So we'll move on to the vote of thanks now. ரொம்ப அருமையா அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அற்புதமா அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. இதற்கு வந்து நம்ம கனக சகோதரி சார் வந்து இமீடியட்லி ஐ மேட் ரிக்வெஸ்ட் இஸ் அரேஞ்ச் மனோஜ் குமார் சார் டிஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி கமிட்மெண்ட். இது ஒரு நல்ல ஒரு காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆல்சோ கேம். ஒரு ஜெனுவன் நீடாக இருக்குது சார், நான் வந்து ஐ வில் கம் அண்ட் டெலிபரேட் திஸ் ஆடியன்ஸ் அப்படி சொல்லி ஒரு டைம் கொடுத்ததுக்கு வந்து நிச்சயமாக வந்து வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ சார். கான்கிரிகேஷன் ஆல்வேஸ் finding persons like you, and we are connecting this to the people those who are in need.
Sir, vote of thanks. Our advocate sir is there. சார் ஒரு நிமிஷம் அத்தியண்ணன். Yes, sir. சார் நம்ம சார் வந்து மனோஜ்குமார் மிக அழகா பல கருத்துக்களை சொன்னாரு. இந்த நேரத்துல இது குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான ஒரு அறிவுரை இது. எல்லா பேரண்ட்ஸும் இதை கேட்டிருந்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த போனை எப்படி யூஸ் பண்றதை குறைச்சிக்கிறது, அதனுடைய தீமைகள் என்னங்கிறது மிக அழகா சொன்னாரு. இந்த நேரத்துல இந்த பேச்சு மிக முக்கியமான ஒரு பேச்சு. இதுக்கு ஏற்பாடு செய்த திரு கனகசபாபதி சார் அவர்களுக்கும் டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கும் மதன்மோகன் அவர்களுக்கும் நமது பேரவை சார்பாக நன்றி கூறி, இப்பொழுது நன்றி கூற வருகிறார் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் இவர் இல்ல சார், பிரபாகரன் இல்ல ஆன்லைன்ல. இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் நன்றி கூற கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். டிபிஓஸ் பேரவையின் 173வது இணையவழி கருத்தரங்கில் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை ஆற்றி தனது குடும்ப உறுப்பினருடன் நிகழ்வை கூட நமக்காக ஒத்தி வைத்துவிட்டு இன்று வந்த இயக்குனர் ராஜ்குமார் சார் அவர்களுக்கு டிபிஎஸ் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வரவேற்புரை ஆற்றிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அவர்களுக்கும், நோக்குரை ஆற்றிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிபிஎஸ் பேரவையின் ஜாம்பான்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த பயனுள்ள நிகழ்ச்சியை ஏற்படுத்தி செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. Thank you Ilappan sir for your brief vote of thanks. Very timely vote of thanks. Thank you so much. Thank you Manoj Kumar sir for your time. There is we don't know how to appreciate your time. Thank you so much. Adhyana sir, thanks Adhyana sir. We'll see you next week. Yes sir. Yeah, thank you so much sir. Thank you. இன்றைய கூட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. எல்லோருக்கும் இரவு வணக்கம். நன்றி. Gobinath sir, thank you.